ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சரசகுணநிகாயம் சச்சிதானந்தகாயம் சமித சகலமாயம் சத்ய லக்ஷ்மி சகாயம் சமதம சமுதாயம் சாந்த சர்வாந்தராயம் சுகிருதய ஜனதாயம் நவமி கோபாலராயம். நாராயணியத்தினுடைய 19வது தசகத்தில் பிரச்சேதசுக்கள் எல்லாம் எப்படி மேற்கு கடையை நோக்கி தபஸ் பண்றதுக்காகவும் ஞானத்தை அடைவதற்காகவும் தங்களுடைய தகப்பனாருடைய உத்தரவை கேட்டு கிளம்பி போறான்னு அந்த சரித்திரங்களை எல்லாம் நாராயண பட்டத்திரி பக்தி பூர்வமாக 19வது தசகத்தில் அனுபவிச்சிருக்கார். அதுல 2 ஸ்லோகங்களை முடிச்ச பட்டத்திரி பிரச்சேதசுக்கள் உயர்ந்த தீர்த்த கரையில தாங்க போய் தவத்தை ஏற்றுவதற்காக கிளம்பி நல்ல தீர்த்தத்தை தேடிண்டு போயிட்டு இருக்கா. நதி தீரத்தையோ ஒரு திருக்குளத்தையோன்னு வர்ணிக்க ஆரம்பிச்சவர் 3வது ஸ்லோகத்தை தொடர இருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய தரிசனத்தினுடைய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை அடுத்த செய்யார் திருவத்திபுரம் ஊராட்சி, அதாவது அந்த பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலில் பல கண்ணனுடைய வடிவங்களிலே அவர்களுடைய அலங்காரங்களை நாம் நவராத்திரி வைபவமாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் கண்ணன் இதே திருக்கோயிலிலே நமக்கு வெண்ணைத்தாழி கண்ணனாக வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிட இட்டு அதை ஓசை கேட்கும் கண்ணபிரானாக ஆகா அழகுடன் நமக்கு சேவை அளிக்க துவங்கிவிட்டார். இடதுபுறம் சற்றே சாய்ந்து யசோதையால் பின்னப்பட்ட கொண்டையினுடைய ஒரு அழகு. நவராத்திரியில் சாதாரணமாக நம் வீட்டிலே நம் குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து செய்யும் அலங்காரம் போல யசோதை பிராட்டியும் இந்த கண்ணனுக்காக கொண்டையில் பல ஆபரணங்கள் கல்பதிக்கப்பட்ட சுட்டி, அந்த சுட்டிக்குள் அழகான நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஹாரங்கள், கருணையான முகம், அந்த முகத்திலே உயர்ந்த ஒரு திலகம், பூ அழகாக சார்த்தப்பட்ட ஒரு மாலைகள், திருமார்பிலே நீலக்கல் பெரிய அட்டிகையோடு பல ஆபரணங்களை தான் தாங்கிக் கொண்டு கண்ணன் அழகாக நமக்கு காட்சியை அளிக்கின்றான். இடது கையில் அழகிய குடத்தை தான் தாங்கிக் கொண்டு மடியிலே அழகாக இடதுகை மணிக்கட்டில் கூட வைர அட்டிகைகள் தொங்கக்கூடிய அளவுக்கு வலது ஹஸ்தத்தை ஆஹ்வானமாக வா வா என்று அழைப்பது போல வெண்பட்டை இவன் சார்த்திக் கொண்டிருப்பது சரஸ்வதி பூஜையிலே சரஸ்வதி எவ்வாறு வெள்ளை பட்டு வஸ்திரத்துடன் ஞானத்தை அளிப்பவளாக காட்சியை அளிப்பாலோ அதே வஸ்திரத்துடன் வெண்ணை பானையான இந்த அழகான பாத்திரத்தை மடியிலே அரவணைத்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் வெள்ளை வெளேர் என்ற நவதீதம் போன்ற ஞானத்தை அளிக்கக்கூடிய எம்பெருமானாக இன்று அவன் காட்சியளிப்பது நவராத்திரியின் சரஸ்வதி பூஜையாகிய உத்தம தினத்திலே ஒரு பெரிய பொருத்தமாக பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிரும் ஆற விழுங்கிய அத்தனாக இவனுடைய திவ்ய சேவையோடு நாம் குருவாயூருக்கு 19வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை எவ்வாறு பட்டத்திரி துவங்குகின்றார் என்பதை கேட்பதற்கு திரும்பி விட்டோம். பட்டத்திரி பக்தி பூர்வமாக ஆரம்பித்தார். குருவாயூரப்பா ததோ பவத்தீர்த்தமிதம் சமாகதோ பவோ பவத் சேவக தர்சன திருதக பிரகாசமாசத்ய புர பிரச்சேதசம் உபாதிசத் பக்ததமஸ்தவஸ்தவம். ஒரு அழகான ஸ்லோகம். அதாவது குருவாயூர்ல அமைந்திருக்கக்கூடிய நாராயண தீர்த்தம், அந்த திருக்குளம், அதனுடைய பெருமையை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ததோ பவத் தீர்த்தமிதம். இங்க இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்திற்கு குருவாயூரப்பா தீர்த்தத்திற்கு என்ன?
நமக்கு சரித்திர ஞாபகத்துல இருக்கும். பிரச்சேதசுக்கள் தபஸ் பண்றதுக்காக வந்தவ மேற்கு கரையில இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை அடைஞ்சாலாமேன்னு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாராம். பவோ பவத் சேவகதர் சனத்ருதகாம். ஏன்னா உயர்ந்த இடத்துல ஒரு தபஸ பண்ணா அங்க அந்த தபஸானது சித்திக்குமா. இன்னைக்கு குருவாயூர்ல சுவாமி கோயில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துக்கு நாராயண தீர்த்தம்னு பேரு. அந்த தீர்த்தத்துல வந்து இந்த பிரஜேசுக்கள் அந்த திருக்குளத்துல தான் ஸ்நானத்தை பண்ணி உயர்ந்த தவத்தை மகாவிஷ்ணுவை நோக்கி பண்ண ஆரம்பிச்சாலாம். இங்க வந்தா அப்படின்றத என்ன அழகா பட்டத்திரி சொல்றார். ததோ பவத் தீர்த்தம்னாரா. அதாவது இவர் குருவாயூர்ல தானே உட்கார்ந்து நாராயணியத்தை எழுதின்றிருக்கார். பட்டத்திரி மண்டபத்துல குருவாயூரப்பனுக்கு வலது பக்கம். அப்படி அவர் கைய தன்னுடைய வலது பக்கமா தூக்க முடியாம அப்படி காமிக்கிறாராம். அவருடைய வலது பக்கத்துல இந்த குளமானது அமைஞ்சிருக்கு. குருவாயூரப்பா அவர்கள் வந்தது நாராயண தீர்த்தம்னு சொல்லலாம், தபஸ் பண்றதுக்காக வந்தான்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இப்ப நீ பிரதிஷ்டையா இருக்கியோன்னு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த குளம் என்ன தெரியுமா, ததோ பவத் தீர்த்தமோ, உன்னுடைய உத்தமமான அந்த தீர்த்தக்கரையை வந்து அடைஞ்சு அந்த நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ணா. அப்ப அந்த நாராயண சரஸ் எவ்வளவு புனிதம் வாய்ந்தது. குருவாதபுரி மகாத்மியம் சொல்றது, இந்த பிரச்சேதசுக்கெல்லாம் பகவான் ருத்ரன் பரமேஸ்வரனாக வந்து மகாவிஷ்ணுவை பத்தி பல ஸ்லோகங்களால சோஸ்திரம் பண்ணி ஞானத்தை உபதேசம் பண்ணாராம். ஞானோபதேசத்துக்காக இங்க வந்திருக்கா. ஞானத்தை உபதேசிக்க கூடிய சரஸ்வதி தேவியை ஆவாகனம் பண்ணி பூஜிக்க கூடிய தினம் இன்னைக்கு. அன்னைக்கு ஞானத்தை பெறுவதற்காக வந்து அந்த ஞானத்திற்கு இவர்கள் நாராயண சரஸ்ல முதல்ல ஸ்நானம் பண்ணாலாம். அப்படிப்பட்ட ததோ பவத் தீர்த்தம். பவத் தீர்த்தம்னா என்னன்னா, நாம கூட குருவாயூருக்கு போனோம்னு சொன்னா நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ணாமையே இருக்கக்கூடாதான். நம்ம போய் ஒரு தடவையாவது அந்த தீர்த்தத்தை தொடரும். கங்கையை விட புனிதமானது அப்படின்னு அத்தனை பெரிய மகிமைகள்லாம் அதுல சொல்லியிருக்கா. 3 மணிக்கு நட திறக்கச்சே குருவாயூர்ல இன்னைக்கும் பார்த்தோம்னா 2-2:30 மணிக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் அதுல ஸ்நானம் பண்ணிட்டு நாராயண நாராயணன்ற ஒரு சப்தத்தோட அந்த சரஸ்லேருந்து ஏறி வருவா. குருவாயூரப்பன் தான் பிரதிஷ்டையாவதற்கு முன்னால் அந்த திருக்குளத்துல முதல்ல தான் அவபிரத ஸ்நானம்ன்ற ஸ்நானத்தை குருவும் வாயுவும் தங்க தாம்பாலத்துல இந்த சுவாமியை கையில ஏந்திட்டு அங்க ஸ்நானம் பண்ணதுனால தான் பகவான் நாராயணன் அவன் இதுல முதல்ல ஸ்நானம் பண்ணான்னு அவனுடைய பேரால இதுக்கு நாராயண சரசு அப்படின்ற ஒரு தீர்த்தத்துக்கு நமக்கு பேர் வந்துதான். அப்ப ததோ பவத் தீர்த்தம். இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை பத்தி அழகா குருவாயூர்ல ஒரு மகிமையே இருக்கு. 1964 வருடம் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு கர்னல் ராகவன் பேர் அவருக்கு. அவர் தாயார் குருவாயூரப்பனிடத்துல பரமபக்தியை சேர்ந்தவர்கள். ரங்கநாயகி அம்மாள்னு பேரு. இவெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிளம்பி குருவாயூரப்பனை நிர்மால்ய தரிசனத்துக்காக போய் அப்ப அவ தாயார் சொன்னாலாம், நாராயண சரஸ்ல நம்ம குளிச்சுட்டு தான் குருவாயூரப்பனை பார்க்கணும், நாம தங்கி இருக்கிற இடத்துல ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரும் அவருடைய தாயார் தகப்பனார் இவாள்லாம் நாராயண சரஸ 3 மணிக்கு குருவாயூர்ல அது நிர்மால்ய தரிசனம். ஒரு 2-2:15 மணிக்கு வந்து ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அப்ப இவர் அம்மாவை மெதுவா பிடிச்சுண்டு, ஏன்னா குருவாயூர் குளத்துல அப்பெல்லாம் ரொம்ப பாசி இருக்கும், வழுக்கும். அதனால அம்மா விழுந்துற போறாளேன்னு மெதுவா அப்படி பிடிச்சுண்டு, இவர் மிலிட்டரியிலேருந்து லீவு போட்டு வந்ததுக்கே காரணம் அம்மா குருவாயூரப்பனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னு. அதனால அந்த தரிசனம் கிடைக்கணுமேன்றதுக்காக அப்படி மெதுவா பிடிச்சு அந்த படியில இறக்கி 2 படி போறோம், இங்கே நீ ஸ்நானம் பண்ணிக்கோ, ஒரு முழுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அம்மா விட்டார். அம்மா அப்படி முழுக்கு போட்டுட்டு எழுந்துட்டாளாம். எழுந்துண்டு அதுக்கப்புறம் இவர் காணலா இருக்கிறதுனால நல்லா நீச்சல் தெரியும், வேகமா குளிச்சார், தலையை தொடச்சுண்டு கரைக்கு ஏறிட்டார். ஆனா அவ அம்மா கரை ஏறல. ஏதோ ஒண்ணுத்த அந்த பாசியில அந்த படியில தேடிண்டே இருக்கா. இவருக்கோ கோபமா, என்னமா இது, நட திறக்க போறா, இன்னும் என்ன தேடின்னு இருக்க, போறோம் ஸ்நானம் பண்ணது போறோம், நாராயண சரஸுக்குன்னு ஒரு மகிமை இருக்காது, தொட்டாலே நமக்கு புண்ணியம் தான், அதனால இவ்வளவு நேரம் அதிகமா குளிக்க வேண்டாம், எழுந்து வான்னு சொல்லச்சே தன்னுடைய கழுத்துல கைய வச்சு ஏதோ தேட ஆரம்பிச்சாலாம். ஏதோ ஒரு பின்னு சேஃப்டி பின்ன தேடுறான்னு நினைச்சிருந்தா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வார்னார். கீழே படியில தொலைவ ஆரம்பிச்சா. அப்பதான் இவருக்கு கோபம் வந்துதான், என்ன வேணும் உனக்கு, ஏன் இப்படி வந்து ஊருக்கு கோயில்ல வந்த இடத்துல குளத்துல குடிக்கிறதுக்கே இவ்வளவு அதிக நேரமாக்குறியேன்னு கேட்ட போது அம்மா உண்மையை சொன்னா, அப்பா என்னுடைய பிளவுஸ்ல ஒரு தங்க பட்டன் இருக்கும், அந்த தங்க பட்டனோட ஒரு செயினை சேர்த்து என்னுடைய தாலியில முடிச்சு போட்டு வச்சிருப்பேன், நான் இப்ப குளிச்சுட்டு எழுந்துக்கிற சமயத்துல தாலியில இருந்த செயின் கீழே கயண்டு தங்க பட்டனோட அது குளத்துக்குள்ள எங்கேயோ விழுந்துடுத்து,
தாலி பத்திரமா தான் இருக்கு. அப்ப தாலி தான் இருக்க, உனக்கு என்ன செயின் போனா போயிட்டு போறது, எழுந்துவான்னா அந்த அம்மா ஒத்துக்கலையாம். தாலியோட பின்னப்பட்ட செயின் இது ரொம்ப நாளா பத்திரமா இருக்கு, அதனால எனக்கு என்னமோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தோட போறது எனக்கு மனசுக்கு பிடிக்கல, அது கிடைச்சாதான் நான் கோயிலுக்கு வருவேன், இல்லைன்னா தரிசனம் வேண்டாம், நாம தங்கி இருக்கிற இடத்துக்கே போயிடலாம்னு சொன்னாலாம். உடனே இவர் சொன்னார், இது பைத்தியக்காரத்தனமா இல்ல, இந்த 21வது நூற்றாண்டுல ஒரு செயின் குளத்துல தொலைஞ்சு போயிடுத்து, அதனால குருவாயூரப்பனை நான் பார்க்க வரமாட்டேன், எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்குன்றது உனக்கே தப்பா தோணலையா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நான் ஊருக்கு வா, இந்த மாதிரி உனக்கு 2 செயின் வாங்கி தரேன், தரிசனம் பண்ணுவோம், கோயில் திறக்க போறான்னு. உடனே அம்மாவோட பிடிவாதம், அந்த செயினை குருவாயூரப்பன் எனக்கு கொடுத்தா தான் வருவேன், நம்ம இருக்கிற இடத்துக்கே போயிடலாம், தரிசனம் வேண்டாம்ட்டார். இவரும் கோபத்தோட அவ அம்மாவை அழிச்சுண்டு நேர தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்தா. தங்கி இருக்கிற வீட்டுல 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள், 7-8 வயசு இருக்கும், பட்டுப்பாவாடையை கட்டிண்டு குருவாயூர் தரிசனத்துக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவ கேட்டாலாம், ஏமா நீங்க திரும்பி வந்துட்டீங்க, கோயில்ல நட திறக்கக்கூடிய சமயமாச்சே, கிளம்பலையான்னு கேட்டாலாம். இல்ல, இது போல செயின் தொலைஞ்சு போயிடுத்து. எங்க விழுந்தது? குளத்துல விழுந்தது. நன்னா தேடி பார்த்தேடா. இந்த கர்னல் சொன்னாராம், நானே மறுபடியும் நீச்சல் அடிச்சு தடாவி பார்த்துட்டேன், கிடைக்கல, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஆனா எங்க அம்மா என்னமோ தரிசனத்துக்கு வரமாட்டேன்றான்னு. உடனே அந்த குழந்தை சொல்லித்தான், இல்ல அந்த செயின் குளத்தங்கரையில தான் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, என்ன அழிச்சுட்டு போய் குளிச்ச இடத்தை காமிச்சா நான் தேடி தரேன்னு. உடனே இவருக்கு இன்னும் கோபம் வந்துருத்து. நாங்க எல்லாமே தேடி தேடி பார்த்தோம், எங்க அம்மா சொல்றதே விசித்திரமா இருக்கு, நான் கோச்சுக்கிறேன், அதை விட உன் வயசுக்கு இப்படி பேசுறியே, எனக்கு தெரியாதான்னு இவர் குண்ட கோபத்தை காமிச்சார். இல்ல என்னோட 2 நிமிஷம் வாங்கோன்னு. உடனே சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணி பாப்பமேன்னு அந்த குழந்தைய அழிச்சுட்டு முணுமுணுத்துண்டே அழிச்சுட்டு போனார். எந்த இடம்னார், இந்த இடத்துல தான் அம்மா குளிச்சான்னு. உடனே பாவாடைய தூக்கிண்டு அந்த குழந்தை அந்த முதல் படியில ஜலம் கணுக்கால் அளவுக்கு இருக்குமே அது வரைக்கும் நின்றுண்டு கீழே அந்த படியில கைய வச்சு குருவாயூரப்பனை பார்த்து பேசித்தான். ஓ குருவாயூரப்பா, உன்னோட நாராயண சரஸும் புனிதமான சரஸ், குருவாயூரப்பனான நீயும் பிரத்யட்சமான தெய்வம்னு சொல்றாளே, இவர்கள் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொன்ன ஏன் அவ செயினை நீ வச்சுக்கணும்? அவர்கள் தப்பு பண்ணல, நியாயமானவர்கள், நீ பிரத்யட்ச தெய்வம்னு சொன்னா அந்த செயினை என் கையில கொடுத்துரு குருவாயூரப்பா, இவர்கள் கையில கொடுக்க வேண்டாம்னு உரக்க கத்திண்டே அந்த பாசியோட படிய தடவினால் என்ன ஆச்சரியம், நாராயண சரஸ்ல அந்த தங்க பட்டனோட அந்த செயினை எடுத்து இந்த குழந்தை இந்த கர்னல் டக்க கொடுத்துட்டான். அப்படியே திரும்பி குருவாயூரப்பனுடைய பிரபாவத்தை சொல்றதா, நாராயண சரஸ்வனுடைய பெருமையை சொல்றதான்னு ஓடி வந்தார். அம்மா அதை போட்டு 3 மணிக்கு அந்த தரிசனத்தை குருவாயூரப்பன் அழிச்சானாம். அப்படி அந்த நாராயண சரஸ்வனுடைய பெருமை இருக்க, அதுலேருந்து இதுல எல்லாம் அந்த அளவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாத கர்னல் வருடத்திற்கு 4 முறை மிலிட்டரியில கஷ்டப்பட்டு லீவ்ல வாங்கிண்டு குருவாயூரப்பனை தவிர வேற அந்த திவ்ய தரிசனத்தை தான் அடையல இருக்கக்கூடிய ஆனந்தம் எங்கேயுமே ஏற்படலேன்னு குருவாயூரப்பனுடைய தீவிர பக்தராய் இருக்காருன்னா, நமக்கு நேர பார்க்கக்கூடிய அனுபவங்களும் காதல விழக்கூடியதும் அந்த தீர்த்தத்தினுடைய பெருமையும் குருவாயூரப்பனுடைய சாட்சாத்காரமும் குழந்தைகளுக்கு கூட குருவாயூரப்பன் இவர்களுக்கு இனி பிரத்யக்ஷ தெய்வமா இருந்தா கொடுத்துருன்னு எங்களுக்கு கேட்க தோணலையே, அது குழந்தைக்குத்தானே தோணித்துன்னு அவர்களுக்கு கண்கள்ல ஏற்பட்ட ஒரு ஆனந்தமும் தான் ததோபவ தீர்த்தமிதம். அப்படிப்பட்ட உயர்ந்த தீர்த்தம்னு பட்டத்ரி இந்த ஒரு சரித்திரம் பின்னாடி நடக்க போறதுன்னு தான் அப்படி எழுதினாரோ தெரியல. பல பேருக்கு அது போல பல அனுபவங்கள் குருவாயூர் கஷேத்திரத்துல இந்த தீர்த்தத்துல ஏற்பட்டிருக்கு. அந்த தீர்த்தத்தை நாராயண சரஸ்ல தியானத்துக்காக இவ அடைஞ்சு ஸ்நானம் பண்ணிட்டு பிரஜேசக்கள் தியானத்தை ஆரம்பிக்கிறா. மேல என்ன நடக்கிறதுன்ற சரித்திரங்களை எல்லாம் நாராயண பட்டத்ரி தொடர்றார். நாமும் இந்த திருக்கோயில்ல ஒரு புரட்டாசி சனிவாரத்துல வருடா வருடம் பல அலங்காரங்களோட கண்ணனை பரிமளித்து இவர்கள் சேவிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை நாமும் நவராத்திரியில அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைந்தோம். செய்யார் ஆதிகேசவ பெருமாள் மூலமூர்த்தியை படமெடுக்கக்கூடிய அனுமதி நமக்கு இல்லாததால் இங்க இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியையும் கண்ணனை பல திவ்ய சேவைகளோடு அடர்ந்த நாம் வெண்ணைத்தாழி கண்ணனுடைய திவ்ய ஆரத்தியோடு அவனிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றொரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய ஆலயத்தில் அவனுடைய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.